Hi friends, welcome to my magical hands. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுதான் பாவ் பாஜி. இந்த லாக்டவுன் பீரியட்ல பாவ் பாஜி சாப்பிடாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி. இனிமே வீட்லயே எந்தவித கலரும் சேர்க்காம ஹெல்தியா செஞ்சு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாவ் பாஜி செய்யிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்னு பார்த்தறலாம். உருளைக்கிழங்கு 2 கப் கட் பண்ணது, பட்டாணி 1 கப், நான் காஞ்ச பட்டாணி எடுத்துர்க்கேன். அதனால 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ் பட்டாணினா அப்படியே சேர்த்துக்கலாம். கேரட் 1, அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் 3/4 கப், அதை ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 1 கப் நறுக்குனது, குடமிளகாய் 1/2 கப், அதையும் ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு 10 பல், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் நார்மல் கூட எடுத்துக்கலாம். கலருக்காகவும் காரம் கம்மியாக இருக்கும்ன்றதுக்காக தான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுக்கிறோம். தனியா பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து நீங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா கடையிலையும் வாங்கிக்கலாம். நான் கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 2 இன்ச் க்யூபு, கொத்தமல்லி இல்லைனா கசூரி மேத்தி லைட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர், பீன்ஸ் அந்த மாதிரி. ஆனால் மசிக்க முடியறதா இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம முதல்ல ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். அதே போல் பூண்டு நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா கரைஞ்சிரும். பசங்களுக்கு வந்து பூண்டு இருக்கிறதே தெரியாது, எடுத்து வைக்க மாட்டாங்க. அடுத்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல இதை ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணி ஊற வச்சுருக்கனால ஒரு 2 விசில் போட்டுக்கிறேன். நீங்கள் பட்டாணி காய் சேர்த்துருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் டேரெக்டாக இதோட சேர்த்தே வேக வச்சிடலாம். இப்போ இதை மட்டும் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டாணி பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் விசில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் போட போகிறேன். ஒரு 6 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிக்கும் போது ரொம்பவும் வந்து கரையிற அளவுக்கு மசிச்சிடாதீங்க. ஒன்றும் பாதியமாக இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மசிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அது சூடான உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்குறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கின உடனே அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். குடமிளகா ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும். குடமிளகா சேர்க்குறனால உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயமும் குடமிளகாவும் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா பொடி, கரம் மசாலா, மிளகாய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். மசால் பொடி சேர்த்து கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், தண்ணி கம்மியாக ஊற்றினாலே போதும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாவ் பாஜி மசாலாவை சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். பாவ் பாஜி மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கும் போதே, அடுப்பில் இருக்கும் போதே இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி மசிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாவ் பாஜி மசாலாவோட ராஸ்மெல்லாம் போன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நறுக்கின கொத்தமல்லிக்கு பதிலாக கசூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாவ் பண்ணை டோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல.
சில்லி பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பன்னை சேர்த்து டோஸ்ட் பண்ணுங்கள் 2 சைடும். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹோம்மேட் கோதுமை பாவு பன்னு. இதோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதுக்கு ஓவன் எதுவும் தேவையில்லை. இனிமேல் பாவு பாஜிக்காக யாரும் கடைக்கு போகாதீங்க, வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. இது பாவு பண்ணுக்கு தான் இல்லை, பூரி, சப்பாத்தி, ரவா இட்லி எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.